வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி சிவின் ஃபுட்டில் சன்னா பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஆயில் சூடானதும் பிரிஞ்சி இலை, கடல் பாசி, கிராம்பு, பட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம் வறுப்பட்டதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். 2 தக்காளியை உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு தக்காளி வதங்குறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 1 கைப்பிடி அளவுக்கு புதினாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலாத்தூள் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1.25 சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா 2.5 டம்ளர் அரிசியை 1 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சு சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி தண்ணி சுண்டி வந்ததுக்கப்புறமா தோசைக்கல் ஒன்று ஹீட் பண்ணி அது மேலே வச்சுக்கலாம். தம் போட்டுக்கலாம். சன்னா பிரியாணி ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.